guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு Q&A மாதிரி தான். Q&A and story அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் ப்ரெக்னன்சி இந்த வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ணவே முடியல. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன், உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு வந்து டைம் கிடச்சது உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். செகண்ட் ட்ரைமஸ்டர் இன்னும் எனக்கு முடியல, இன்னும் கொஞ்சம் டேஸ் இருக்குது. பட் ஸ்டில் சரி இப்போ எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே பெரிய இந்த நாசியா வாமிட்டிங் அதெல்லாம் இல்லை. பட் எனக்கு பேக் பெயினும் இந்த ஹெட்டேக்கும் தான் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னோட ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் என்னன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு பெருசாக சிம்டம்ஸ் இல்லை. ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் இந்த லைட்டாக பேக் பெயின் அண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிறு கொஞ்சம் வெயிட்டாக கல் மாதிரி இருக்கிறது, இது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்ததுக்கப்புறம் இந்த ஹெட்டேக்கும் பேக் பெயினும் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண எனக்கு குறையவே இல்லை. பட் செகண்ட் ட்ரைமஸ்டரே ஒரு பாதி கடந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஹெட்டேக் வந்து நல்லாவே குறைஞ்சிது. ஸோ நான் அப்பப்போ நினச்சிப்பேன், பரவாயில்ல நமக்கு ஹெட்டேக் குறைஞ்சிருக்குன்னு. ஆனால் எப்போல்லாம் அப்படி நினைக்கிறேனோ அப்போல்லாம் ஹெட்டேக் வந்துடும். பட் கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் எனக்கு அடிக்கடி வரும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் ஹெட்டேக் வரும். அண்ட் அது போகவே போகாது. அண்ட் அதுக்கு டேப்லெட்ஸ் வேறு நான் எடுப்பேன். அதுவே கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் அதுக்குமே செகண்ட் ட்ரைமஸ்டர் எடுத்த உடனே எதுவுமே கம்மியாகலை. கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கும். ஒரு 15-20 வீக்ஸ் மேலே தான் எனக்கு வந்து கம்மியாச்சு. அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு அது. இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு பாடி டைப்பும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்த சிம்டம்ஸ் கம்மியாகவே ஒரு 20 வீக்ஸ் 19 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் நம்மளால் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து வாமிட் சுத்தமாக எடுக்கவே இல்லை. பட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வந்து பெங்களூர் போயிருந்தோம். ஸோ வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வ்ளாக்லாம். போகும்போதே வந்து வாமிட் எனக்கு. ஏன் அப்படின்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் அயன் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அயன் டேப்லெட்ஸ் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து நமக்கு ஒத்துக்காது ஒரு பாடி டைப்புக்கு. எனக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு, பட் எப்போவுமே ஒரு மாதிரியே இருக்கும் அந்த அயன் டேப்லெட் போட்டால். பட் ட்ராவல் பண்ணும்போது வாமிட் வந்துச்சு. அண்ட் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்து வாமிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி அது அயன் டேப்லெட்னால இருக்கலாம். பட் நான் செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் 2 வாட்டி வாமிட் பண்ணேன். பட் மற்றபடி வந்து வேறு எந்த சிம்டமும் இல்லை. ஹெட்டேக் நல்லா குறைஞ்சிருச்சு. பட் இந்த பேக் பெயின் மட்டும் லைட்டாக அப்பப்போ வந்துட்டு போகும். அதுவும் நான் வந்து பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா வந்து யோகா வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன். அண்ட் வந்து என்னோடய போஸ்டர் வந்து நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ரெக்னன்சிலையும் சரி ஆஃப்டர் ப்ரெக்னன்சிலையும் சரி நிறைய பேர் வந்து பேக் பெயினால் சஃபர் ஆகிறது வந்து அவங்களோட புவர் போஸ்டர் அப்படின்றதுனால தான் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் எங்கே உட்கார்ந்தாலும் பேக்கில் சப்போர்ட் இல்லாமல் உட்கார மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பழக எனக்கு பேக் பெயின் நல்லாவே ரிடியூஸ் ஆச்சு. அண்ட் யோகா எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ யோகாவில் வர ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. மேபி நீங்கள் வந்து உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு யோகா ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் கேட்டது வந்து என்னோட யோகா. ஸோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து டாக்டர் கிடையாது. என் டாக்டர் வந்து எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ மட்டும் ரெகுலராக வந்து பார்த்து டெய்லி இதே பண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்ஸ் அது பழகிடுச்சுன்னா இப்போ அந்த வீடியோ வந்து 30 minutes ஓகேவா, ஒரு வாட்டி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள், 2 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள் எல்லா ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைஸும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது எந்த வீடியோன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது, எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா என் டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணுது, மேபி உங்கள் டாக்டர் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்களா இருக்கும். ஸோ அதனால் யோகா பொறுத்த வரைக்கும் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். நான் தனியாக கிளாஸஸ்லாம் எதுவுமே பண்ணலான்னு நினச்சேன். பட் என் டாக்டரே வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து இந்த யோகா பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு எந்த ஸ்பெஷல் கிளாஸும் நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணலை. ஸோ இதுதான். அண்ட் வந்து வாக்கிங் வந்து டெய்லி வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க என் டாக்டர். நான் வந்து ஸ்டார்டிங்கில் செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்டிங்கில் போகவே இல்லை வாக்கிங். வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸ் அந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால எதுவுமே நான் பண்ணலை.
பட் அதுக்கப்புறம் என் டாக்டர் சொன்னாங்க இல்லை போகணும் கண்டிப்பாக அப்படின்னு. அதுலேருந்து வந்து ரெகுலராக வந்து போக ஆரம்பித்தேன். பட் நடுவில் ரெஸ்ட் எடுப்பேன், நடுவில் போவேன், இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வீட்லேயே வேலை வந்து பயங்கர கரெக்டாக இருக்கும். அதுவே நான் வந்து ஒரு 1 hour 2 hour வாக்கிங் போகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு எப்போல்லாம் ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கோ வீட்டில் நிறைய இழுத்து போட்டு க்ளீன் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து நான் வாக்கிங் ஸ்கிப் பண்ணிடுவேன். மற்ற நாள்லாம் நான் வந்து வாக்கிங் வந்து கரெக்டாக போயிடுவேன். ஸோ இப்படி தான் இப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் ஜேர்னி இருந்தது. அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து சுகர் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் நிறைய பேர் சுகர் வந்து ஏறும் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும். அதுக்கு வந்து எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து இருந்துருமோன்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அந்த ரைஸ்லாம் வந்து கம்மியாக எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இல்லைன்னா ராகி கஞ்சி இந்த மாதிரியே வந்து எடுக்க ஆரம்பித்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிடுவேன். கண்டிப்பாக மேண்டேட்ரி வந்து சண்டே வந்து இட்லி கறி குழம்பு சாப்பிடுவேன். பட் லிமிட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எடுத்துப்பேன். பட் மேக்ஸிமமாக வந்து சப்பாத்தி அந்த மாதிரி வந்து எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணேன். அண்ட் சுகர் சுத்தமாக நான் எடுத்துக்கவே இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நான் அழவே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சுகர் இல்லாமல். ஸோ ஒரு ரொட்டீனுக்கு நம்ம பழகிட்டே இருக்கும்போது திடீர்னு அதை பிரேக் பண்ணும்போது என்னால் அது எனக்கு செம்ம கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் பயங்கரமாக அழுதுட்டேன். எனக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்குது, எல்லாம் சாப்பிடணும் போல இருக்குது, பட் வந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம பேபிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் வந்து காமாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ கூட வந்து சுகர் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட எனக்கு சுகர் நார்மல் தான். இப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் வந்து சுகர்லாம் சுத்தமாக சாப்பிடாம இருந்ததுனால தான் இந்த லெவல் இப்படி கம்மியாக இருக்கா, இதை எப்படி இதை நான் இப்படியே மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி சுகரே சாப்பிடாம மெயின்டைன் பண்ணீங்களோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து சுகர் வந்து இப்போவும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் நான் வந்து சுகர் சாப்பிடுவேன். கொஞ்சம் வந்து இந்த ஸ்வீட்லாம் வந்து ஒரு சில ஃபங்க்ஷனில் வச்சிடுறாங்களா அப்போல்லாம் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருவேன். பட் இப்போ நேற்று தான் நான் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன். பட் இன்னைக்கு வெளியே போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷன் இப்போ ரீசெண்டாக கூட வந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் காஃபி டீ குடிக்கிறது அது கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் குடிக்கிறதுல எனக்காவது ரொம்ப குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா மட்டும் தான் குடிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஃபுட் ரொட்டீனுமே இருந்துச்சு. அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்டுக்கும் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், நாசியா, வாமிட்டிங். ஸோ இதனால வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ட்ரைமஸ்டரில். எனக்கு அது தெரியல அதனால தான் கம்மி ஆகுதான்னு. பட் அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்வேன் சுவரொட்டி தான். நானுமே நடுவில் ஒரு 2 நாள் வந்து சாப்பிட்டேன். நான் பெருசாக இந்த சுவரொட்டி சாப்பிட்ற பர்சன்லாம் கிடையவே கிடையாது. ஈரல்னாலே எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. பட் இப்போது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு நாள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. சரி ஓகே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேருந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சுவரொட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிசைட் பண்ணேன். ஹீமோக்ளோபின் வந்து 12 இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 11 பாயிண்ட் சம்திங் இருக்கு. அதுவே ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இல்லைனாலும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்றது தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. வந்ததுக்கப்புறம் அதுக்கு வரி பண்ணி அதுக்கு வந்து வேலை நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சமாக முன்னாடியே வந்து இந்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் சுகருக்கு வந்து வாக்கிங் போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் வந்து ஹை லெவலில் இருக்குன்னா ஒன்று வந்து ஃபுட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள், இன்னொன்று நல்லா ஆக்டிவாக இருங்க, வாக்கிங் போங்க. ஸோ இதுதான் வந்து நான் 2 விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சுகர் வந்து நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும். ஸோ அதுவுமே ப்ளே மேஜர் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் தெளிவாக பேசிக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கேட்டதை வச்சு தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சின்ஸ் நீங்கள் கேட்டதுனால. ஓகே, அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்துட்டு என்னோட கஞ்சி ரெசிபி. நடுவில் ஒரு நாள் கஞ்சி மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு. அன்றைக்கி வந்து என்னால் சுத்தமாக போக முடியல அங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக. அதனால சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் அம்மா செய்யும் போது நான் போய் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கூடிய சீக்கிரம் அம்மா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் கஞ்சி ரெசிபி. அந்த கஞ்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து குடிச்சிட்ருக்கேன் நான்.
அதில் வந்து கேழ்வரகு மட்டும் கிடையாது, கேழ்வரகு அப்புறம் கம்பு, சோளம், அம்மா வந்து பாதாம், முந்திரி, வால்நட் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திணை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த நம்ம ஊர்ல கிடைக்கிற இந்த தானியம் அதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானும் ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா சுகர்லாம் போட்டு குடிச்சிட்டு போவாங்க. பட் இப்போ சுகரே இல்லாமல் அதை சாப்பிட்ற என்னாலே நம்ப முடியல. ஒரு சில விஷயம்லாம் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி. அதில் கால்சியம் நிறைய இருக்குது அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அதை வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படியும் எனக்கு இந்த வீக்கில் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஷூட் பண்ணனா நெக்ஸ்ட் vlogல அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரெக்னென்சி ஸ்கின் கேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அது ப்ரெக்னென்சி ஸ்கின் கேர் நான் மென்ஷன் பண்ணலை. பட் அது ப்ரெக்னென்சிக்காக ப்ரெக்னென்சி அப்போ தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து லிங்க் வந்து கீழே டேக் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ப்ரெக்னென்சி சேஃப் ஸ்கின் கேர் தான். இன்னமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் மேபி என்னோட ரீல்ஸில் ஷார்ட்ஸில் கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்டேட் பண்ணுறேன், ஈவினிங் அண்ட் மார்னிங். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய வந்து நடுவில் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு பார்லருக்கு போயிட்டேன். 4th month இருக்கு. நான் ஃபஸ்ட்டு 3 months வந்து பார்லர்லாம் போகல. நான் பார்லருக்கு போகிறதே இந்த ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 3 months நான் வந்து எதுவுமே பண்ண போகலை. பட் 4th monthக்கு அப்புறம் வந்து ஒரு வாட்டி பார்லர் போயிருந்தேன் ஐப்ரோ த்ரெட் பண்ணணும்னு. லைட்டாக இப்போ எனக்கு வந்து தொப்பை இருந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். இந்த டைம்லலாம் பண்ணக்கூடாது, நரம்பு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பயம்படுத்தி விட்டுட்டாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். பட் த்ரெட்டிங் சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோஸ் ஒரு சில டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க அண்ட் கூகுள்லையும் போட்டிருந்தது. சரி அதனால போனேன். அவங்க வந்து இல்லை பண்ணக்கூடாது, நரம்புலாம் கனெக்ட் ஆகிருக்கும் பேபியோட, அதனால பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்போ பண்ணிக்கோங்க, 7 monthsக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. நான் என்னடா இது இவங்க டாக்டர் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானே பிளேடு வச்சு லைட்டாக மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராஸ் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் விசிட் போகும்போது டாக்டர்கிட்ட கேட்டேன் த்ரெட் பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணலாம், த்ரெட்டிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளீச்சிங் அந்த மாதிரி தான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்காக போகிறதே இல்லை. நானே பார்லர் போனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சம்டைம்ஸ் வந்து 3 monthsக்கு ஒரு வாட்டி தான் போவேனே, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கும் வந்து தடங்கள் வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஐப்ரோ த்ரெட் பண்ணவே இல்லை. பட் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்டையும் வந்து சஜஷன் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட விஷயம், எப்போ இந்த ஸ்கேன் எடுத்தீங்க, எப்போ அந்த ஸ்கேன் எடுத்தீங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஈவன் கமெண்ட்ஸில் கூட வந்து அனாமலி ஸ்கேன் எப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, டிஎம் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலர். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் வந்து 3 ஸ்கேன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஸ்கேன் ஆர் வயபிலிட்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இதையே வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. டேட்டிங் ஸ்கேன், ஹார்ட் பீட் ஸ்கேன்னு 2ஆக பிரிச்சுறாங்க. டேட்டிங் ஸ்கேன் வந்து இது பேபி வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, எந்த இடத்துல ஆயிருக்கு, யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஹார்ட் பீட் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 4 weeks எடுத்துப்பீங்களா? 4 weeksனால் அது ஒரு 30 days ஆயிடுது. ஸோ 30 to 35 daysலேயே வந்து ஒரு சிலர் வந்து டேட்டிங் ஸ்கேன் பார்த்துடுறாங்க. லைக் பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கா அப்படின்றத. அடுத்ததாக வந்து ஒரு 6 to 8 weeksல ஹார்ட் பீட் ஸ்கேன் பார்க்குறாங்க. ஸோ என் டாக்டர் வந்து ரெண்டுமே சேர்த்து 8 weeksல பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக 6th weekலேயே பார்க்கலாம், ஹார்ட் பீட் தெரியும். பட் என் டாக்டர் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம், இப்போ கூட பார்க்கலாம், பட் ஸ்டில் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். ஒரு சிலருக்கு இப்போ வந்துடும், ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம 8 weekல பார்க்கலாம்னு சொல்லிட்டு 8th week கம்ப்ளீட் ஆன உடனே தான் வந்து எனக்கு டேட்டிங் ஸ்கேன் பார்த்தோம். ஸோ அது வந்து வயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதிலே வந்து பேபி எங்கே இருக்குது, எத்தனை பேபி இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டில் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்கேன். அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்திட்டாங்க. இது வந்து 12 weeksல பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட பாதி வளர்ச்சி வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் கை கால்லாம் வந்து முளைச்சிருக்கா அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக அந்த ஸ்கேன். அது கூடவே சேர்த்து ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பேபியோட ஒரு சில பேபிஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஃபார்ம் ஆகும் போதே வந்து
முழுசாக ஃபார்ம் ஆகாமல், இல்லை ஹார்ட் பீட் வராமல், இல்லை கை கால் ஏதாவது இருக்கலாம், இல்லை பிரெயின் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளட் டெஸ்ட் அண்ட் இந்த ஸ்கேன் சேர்த்து வந்து பண்ணுறாங்க. இந்த பிளட் டெஸ்ட் வந்து அக்யூரசி தெரியும், லைக் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. பட் அக்யூரேட்டாக ரொம்ப 100% சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு லட்சத்தில் 1 ரேஷியோ மாதிரி தான் இருக்குது. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி இருக்கலாமா இல்லையா அப்படின்றது மட்டும் தான் தெரியும். பட் கம்ப்ளீட்டாக அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது அந்த ஸ்கேனில், அந்த பர்டிகுலர் பிளட் டெஸ்ட்டில். பட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளட் டெஸ்ட், எல்லாருக்குமே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்டில் பாசிபிலிட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க, பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து 3rd month, அதாவது 12 வீக்ஸில் வந்து பண்ணணும். 11 to 13 வீக்ஸில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 12 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகி 13th வீக் கம்ப்ளீட் ஆகும்போது தான் இந்த ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும் பண்ணாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் கூட உடனே வந்துச்சு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு தான் வந்து 1 வீக் 10 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 days ஆகியும் எனக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டே வரல. எனக்கு வேறு பயமாயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி கேட்டு அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து வாங்கணும். ஸோ இதுதான் வந்து 2வது. 3வது ஸ்கேன் தான் அனாமலி ஸ்கேன். ஸோ இது வந்து 20th வீக்கில் பண்ணாங்க எனக்கு. இது 20 to 22 வீக்ஸில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 20 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பண்ணாங்க. ஸோ இது வந்து பேபியோட டெவலப்மெண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்பாங்க. லைக் ஹார்ட் இருக்கா, ஹார்ட் பீட், நமக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் மட்டும்தான் இருக்கும், ஹார்ட் ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹார்ட் இருக்கா, அதுக்கப்புறம் ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது, லைக் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகிருக்கா, அப்புறம் ஃபுல் டெவலப்மெண்ட் டீட்டெயில்டாக எல்லாமே, கை கால் இருக்கா, போன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 5th monthல பண்ணுற அனாமலி ஸ்கேன். அண்ட் இதுவுமே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து 3rd month ஸ்கேன் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா 3rd monthல தான் அந்த பாசிபிலிட்டிலாம் பார்க்கறதுனால ரிவீல் பண்ணுறதுக்கு 3rd month ஸ்கேன் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. பட் ஒரு சிலர் வந்து அனாமலி ஸ்கேனில் டீட்டெயிலாக எல்லாமே தெரியுன்றதுனால 5 months வரைக்கும் ரிவீலே பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தான் ரீசன். மேபி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த 3rd month ஸ்கேன் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சுன்னா ரிவீல் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா 5 months வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேட்டிருந்தீங்க. அடுத்த ஸ்கேன் வந்து growth ஸ்கேன். இது வந்து 28 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 28 வீக்ஸில் பண்ணுவாங்க. எனக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் அந்த ஸ்கேனுக்கு போகிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் போகிறேன். ஸோ இதுதான் வந்து 2nd trimester ஜேர்னி. இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல எனக்கு. அண்ட் கண்டிப்பாக என்னோடய மார்னிங் ரொட்டீனை நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்றதையும் வந்து தனி வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். யோகா வந்து உங்கள் டாக்டரை கேட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா யோகான்றது நார்மலாகவே யூடியூப்பை பார்த்து பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. யோகான்னு கிடையாது, எந்த எக்ஸசைஸுமே. பட் இந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம டாக்டரை கேட்டுட்டு தான் அதை டிசைட் பண்ண முடியும். எது சாப்பிட்றதா இருந்தாலும் எது சாப்பிடாததா இருந்தாலும் சரி. அண்ட் எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து என்னோட டியூ டேட் கேட்குறீங்க. சாரி, அது மட்டும் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது என் டியூ டேட்டை. ஸோ அது வந்து கொஞ்சம் பர்சனலாக வச்சுருக்கேன் நான். எது நடந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் டியூ டேட் மட்டும் இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஸோ நீங்களும் கேட்காதீங்க, நானும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். எஸ், இதெல்லாம் தான் வந்து நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின் இருந்தால் மேபி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் vlogsலேயே வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் vlogல வந்து ரிப்ளை பண்ணுறேன். பாய்.